நீங்க அத்தனை பேரும் ஏமாந்துட்டீங்க. எவனோ ஒருத்த என்னோட வேஷத்துல வந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு போயிட்டான். மோசம். அப்படின்னா குரு சொன்ன வார்த்தை உண்மையாயிடுச்சு. சிவலிங்கத்துக்கு திருட்டு பயம் இருக்குன்னு அவர் சொன்ன வார்த்தை உண்மையாயிடுச்சு. அது இல்ல பாபா, யார் எதுக்காக அப்படி பண்ணணும்? உங்க உருவத்துல உங்க பக்தர்கள் வீட்டுக்கு வந்து ஏமாத்தினா அது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நடந்த அசம்பாவிதத்தை நான் தடுத்திருப்பனே. நீங்க பேசுற விதத்தை பார்க்கும் போது இன்னும் என் மேல சந்தேகம் உங்களுக்கு போகலன்னு தோணுது. அப்படி இல்ல பாபா, இப்ப நடந்த சம்பவத்தால நாங்கெல்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்கோம். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இத்தனைக்கும் சிவலிங்கத்தை போய் யாரு திருட போறாங்க, எதுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. என்ன பாபா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம சிவலிங்கத்தை எடுத்துட்டு போறதால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அதுதான் ருத்ரா எனக்கும் புரிய மாட்டேங்குது. யாரோ என் வேஷத்துல வந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு போனது எதுக்குன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. மொத்தத்துல அந்த சிவலிங்கம் நம்மோட எல்லார் கையும் மீறி போயிடுச்சு. அது மேல உள்ள ஆசைய இதோட விட்டுற வேண்டியது. இந்த வீட்டுல அந்த சிவலிங்கம் இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு.